ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வங்களை எல்லாம் வீட்டில் வைத்து வணங்கினால் அது குடும்பத்திற்கு நல்லதல்ல என்றும் இதனால் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுவது உண்மையா? அப்படி வழிபடக்கூடாத தெய்வங்கள் யார்? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக அனைவரின் வீட்டின் பூஜை அறை என்ற ஒன்று இருக்கும். அதில் நம்முடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என தெய்வங்களின் படத்தினை ஆவாகனம் செய்து வழிபடுவது நம்முடைய வழக்கம். இப்படி வழிபடுவதில் ஒரு சில தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடும் போது நமக்கு துன்பங்கள் நேரும் என சொல்லப்படுகிறது. அது எந்த மாதிரியான தெய்வங்கள், ஏன் அவர்களை வைத்து வணங்கக்கூடாது என்பது போன்ற தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெய்வங்களையே நாம் 2 வகையாகத்தான் பிரித்து பார்க்கிறோம். அதில் உக்ர தெய்வம் என்றும் சாந்த தெய்வம் என்றும் தனித்தனியாக பிரித்துத்தான் வணங்குகிறோம். தெய்வங்களிலேயே இவர்கள் 2 பேருக்குமான வழிபாடுகளை தனித்தனியாகத்தான் செய்கிறோம். அந்த வகையில் உக்ர தெய்வங்களை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது என்பது நம் முன்னோர்களின் காலத்திலிருந்து சொல்லும் ஒரு வழக்கம்தான். அதற்கு என்ன காரணம் என்பதையும் இப்போது நாம் பார்க்க போகிறோம். உக்ர தெய்வங்களை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாதா? ஏன்? உக்ர தெய்வங்கள் வரிசையில் பைரவர், காளி, பிரத்யங்கிரா தேவி, வாராகி அம்மன் போன்றவர்கள் உள்ளார்கள். இன்று பெரும்பாலும் இவர்களை வீட்டில் வைத்து வழிபடும் முறைகள் அதிக அளவில் பெருகி வருகிறது என்பதும் உண்மைதான். ஆனால் இவர்களை வீட்டில் வைத்து வழிபடுவது அவ்வளவு நல்லதல்ல என்றும் ஆன்மீகம் சொல்கிறது. சாந்தமான தெய்வங்களை நாம் வீட்டில் வைத்து வழிபடும் போது அதற்கான வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் மிகவும் குறைவு. மனதால் நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் கூட அந்த பூஜையானது நிறைவு பெற்றுவிடும். இந்த உக்ர தெய்வங்கள் அப்படி கிடையாது. இவர்களுக்கான வழிபாடு முறைப்படி செய்ய வேண்டும். அந்தந்த காலத்தில் இவர்களுக்கான வழிபாட்டை சரியாக செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் முதற்கொண்டு சரியாக வைக்க வேண்டும். அது மட்டுமின்றி இவர்களை வைத்து வணங்கும் இடம், வணங்குபவர்கள் என அனைத்துமே தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் நம்மால் சரியாக பார்த்து கொள்ள முடியும். பூஜைகளை சரியாக செய்ய முடியும். அதற்கான சரியான வழிகாட்டுதல்கள் இருந்தால் மட்டுமே இவர்களை நாம் வீட்டில் வைத்து வணங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. முடிந்த வரையில் இவர்களை வீட்டில் வைத்து வழிபடுவதை தவிர்த்து ஆலயங்களில் சென்று வழிபடுவது சிறந்தது என சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம், இந்த உக்ர தெய்வங்கள் கோபம் வரும் நேரத்தில் எதிரியை மட்டுமில்லை, இவர்களுக்கான வழிபாட்டையும் இவர்களுக்கான பூஜையில் குறைபாடு இருந்தாலும் அது நம்மையே கூட தாக்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் தான் இந்த தெய்வங்களை வீட்டில் வைத்து தவிர்க்க வேண்டும் என சொல்கிறார்கள். உங்கள் குடும்பம் ஹோஹோவென ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டுமா? இந்த தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் என நினைப்பவர்கள் அதற்கான சரியான வழிகாட்டலையும் சரியான வழிமுறைகளையும் தெரிந்தவர்களிடம் இருந்து தெரிந்து கொண்டு அதன்படி செய்வது மிகவும் உத்தமம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.